தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் சென்னை அடுத்த பூஞ்சேரியில் நடைபெறுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். தற்போது கள நிலவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது ஆண்டு துவக்க விழா தற்போது மாமல்லபுரத்தை அடுத்த பூஞ்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற இருக்கிறது. காலை சரியாக 10 மணி அளவில் இந்த விழா துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மதியம் 1 மணிக்குள்ளாக இந்த விழா நிறைவடையும் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் இருந்து காலை சரியாக 9 மணி அளவில் புறப்பட்டு இந்த மாமல்லபுரம் அடுத்து இருக்கக்கூடிய இந்த பூஞ்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதிக்கு வருகை தருவார் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா தற்போது இந்த நட்சத்திர விடுதியில் பார்த்தோம் என்றால் 2500க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வரவழைக்கப்பட்டு அவர்களுடைய இருக்கைகளில் அமர வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. மாவட்ட செயலாளர்கள், தவேக அணி நிர்வாகிகள் என 15 முதல் 20 பேர் வரைக்கும் நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு பாஸ் வழங்கப்பட்டு இந்த பாஸ் பெற்ற நிர்வாகிகள் மட்டுமே இந்த விழா நடைபெறக்கூடிய அரங்குக்குள்ளார அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். காலை 6 மணி முதலே நிர்வாகிகள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பூஞ்சேரி தனியார் விடுதிக்கு வந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது ஒவ்வொருவராக அமர வைக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் காலை சரியாக 9 மணிக்கு புறப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல தற்போது நிர்வாகிகள் அமர வைக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்திற்கான முன்னோட்டமாக இன்று பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை விஜய் பேச இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள், அதேபோல் மும்மொழி கொள்கை விவகாரம், சாதிவாரி கணக்கீடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பல அரசியல் கருத்துக்களை விஜய் அவர்கள் பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர், தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி, தவேகாவுடைய தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா, அது மட்டுமின்றி தவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே மேடையில விஜய் அவர்களுடன் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே மேடையில் பல்வேறு கருத்துக்களை பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. விழாவுடைய இறுதியாக அறுசுவை விருந்து வழங்கப்பட இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு செல்போன் எடுத்துச் செல்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தற்போது இந்த வரக்கூடிய நிர்வாகிகளிடம் செல்போன்கள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டு பாதுகாப்பாக பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டு உள்ளே அரங்கிற்குள்ளார அனுமதிக்கப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. பாதுகாப்பிற்காக மாமல்லபுரம் தனியார் விடுதியில நூற்றுக்கணக்கான பவுன்சர்கள் இந்த பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. இங்கே மொத்தம் 3 நுழைவாயில்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு நுழைவாயில நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றொரு நுழைவாயில விஜய் உள்ளே வருவதற்கு விரிவான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம தவேக தலைவர் விஜயை வரவேற்கக்கூடிய வகையில ஈசிஆர் சாலையில வட நெம்மேலி முதல் மாமல்லபுரம் பூஞ்சேரி வரைக்கும் வழி நெடுகிலும் பேனர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய தலைமையின் சார்பில் 2500 பேர் மட்டுமே பங்கேற்பதற்கு அழைப்பு என்பது விடுக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட விஜயை காண்பதற்காக ஏராளமான நிர்வாகிகள், ரசிகர்கள் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்த வண்ணம் இருந்த ஒரு சூழல்ல கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஈசிஆர் மற்றும் OMR சாலையுடைய அந்த சந்திப்பு, மாமல்லபுரம் பூஞ்சேரி சந்திப்புல கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சாலையில வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய சூழலே இருந்து வருகிறது. சுமார் 1 கிலோமீட்டருக்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் நிலவி வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. இது மட்டுமின்றி இன்று நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வை பொறுத்தமட்டில் 6 விதமான விஷயங்களை விஜய் அவர்கள் பேச இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பெண்கள் பாதுகாப்புக்கும் நலனுக்கும் எதிராக நடந்து வரக்கூடிய பெரும் துயரை கண்டும் காணாத பொறுப்புத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய அரசை கண்டித்தும் விமர்சனத்துக்கு அஞ்சி கொடுங்கோலான மக்களின் குரல்களை ஒழுக்கும் அரசியல் கோழைத்தனத்தை கொண்ட நிர்வாகிகளுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு 6 விஷயங்களை முன்னிலைப்படுத்தி விஜய் பேசுவார் என கட்சியினுடைய தலைமை தரப்புல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. நம்முடைய பொதுச் செயலாளர் புஷியானந்த் இருக்கார், கேள்வி இருக்கார். ஒரு விரிவான ஏற்பாடு என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால நேரடியாகவே பார்க்க முடிகிறது. பொதுச் செயலாளர் புஷியானந்த் தலைமையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பெண் நிர்வாகிகள் இங்கே ஏராளமானோர் வருகை தந்த வண்ணம் இருக்கிறாங்க. நிர்வாகிகள் அனைவருமே உள்ளாரே அமர வைக்கப்படக்கூடிய காட்சிகளை நேரடியாகவே இங்கே நம்மால பார்க்க முடிகிறது. பாஸ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தவிர்த்து வேறு யாரேனும் உள்ளே நுழையாத வகையில பல்வேறு கட்டுப்பாடுகள் இங்கே விதிக்கப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 10 மணி அளவில் விஜய் அவர்கள் வருகை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வருகை தரக்கூடிய அவருடன் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் இங்கே மேடையில் அமர்ந்து பல்வேறு விதமான விஷயங்களை பேசுவார்கள் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.
குறிப்பாக சமகால அரசியலில் நிகழக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து விஜய் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைப்பார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தலுடைய ஒரு முன்னோட்டமாக இந்த மேடையில பல்வேறு அரசியல் சார்ந்த கருத்துக்களை விஜய் பதிவிடுவார் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்மிடையே நிர்வாகி ஒரு சொல்லி முடிக்கலாம். எங்கேருந்து வந்திருக்கிறீங்க, என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது, என்னென்ன விஷயங்கள் மேற்கொண்டு வந்திருக்கீங்க? நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியத்திலிருந்து வந்திருக்கோம். நம்ம ஒன்றியத்து சார்பாக நம்ம 2 பேரும் வந்திருக்கோம். இது தமிழக வெற்றிக் கழகத்தோட இது 2வது ஆண்டு. இந்த 2வது ஆண்டுல அடி எடுத்து வைக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். தளபதி இன்னைக்கு என்ன பேச போறாரு, என்ன சொல்ல போறாரு, 2026 என்ன மாதிரி ஆட்சிக்கு வர்றதுக்கு என்னென்ன தகவல் சொல்ல போறாருன்னு கேட்கறதுக்காட்டி வந்திருக்கோம். தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பல்வேறு பேனர்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் பவுன்சர்கள் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. காலை சரியாக 10 மணியோட விஜய் அவர்கள் இந்த அரங்கிற்கு உள்ளே வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கள விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.